குற்றம் செய்தவள் பக்கல் பொறையும் கிருபையும் உகப்பும் சிரிப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும். பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆசான் இந்த கருத்தை வெளியிடுகிறார். நம்மிடத்தில் ஒருத்தர் குற்றம் புரிகிறார். அப்படி குற்றம் புரிந்தவரிடத்தே முதலில் பொறுமை காக்க வேண்டும். அடுத்து அவரிடத்தில் கருணை காட்ட வேண்டும். மூன்றாவதாக உள்ளூர நாம் சந்தோஷப்பட வேண்டும். நான்காவதாக வெளிப்படையாக சிரிக்க வேண்டும். ஐந்தாவதாக அவர் நமக்கு நல்லது செய்தார் என்று நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். ஒருத்தர் நம்மிடத்துல குற்றம் புரிந்தால் இத்தனையும் இருக்கணும் என்ன 5 விதமா இந்த ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். நமக்கு தோணும் இதெல்லாம் நல்லது பண்ணவர்களிடத்திலேயே நாங்க பண்றதில்லை, அதுக்கப்புறம் குற்றம் செய்தவரிடத்துல போய் நாம பண்ணுவோமா? இது இறைவனுக்கு மட்டும்தான் பாசிபிள். அவர் வேணா யார் குற்றம் புரிந்திருந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். நம்மால் அப்படி இருக்க முடியுமா? ஏன் முடிவதில்லை? பகவானை பாவமோ புண்ணியமோ தீண்டுவதில்லை. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. என்ன கர்மங்கள் தீண்டாது, கர்மத்தினுடைய பயன்களில் எனக்கு விருப்பமும் கிடையாது. அர்ஜுனா, கர்மங்களுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை. இது இறைவனுக்கு மட்டுமா? முக்தி அடைந்த யாருக்கும் கர்ம தொடர்பில்லை. அதே போல ஆதிசேஷன், கருடன், விஷக்சேனர் இவர்கள் போல்வாருக்கும் கர்மத்தோடைய தொடர்பு கிடையாது. நமக்குத்தான் தொடர்பு உண்டு. கர்மங்களோட தொடர்பு ஏற்பட்டால் அப்ப பாபங்களால் பீடிக்கப்படுகிறோம். பாவத்தால் பீடிக்கப்பட்டால் குற்றம் கண்ணில் படுகிறது. இப்ப உடனே நீங்க என்ன கேட்பீள்? குற்றம் கண்ணில் பட்டு இருக்குன்னாலே பாவம் இருக்குன்னு அர்த்தம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நான் இன்னொருத்தருடைய குத்தத்தை கண்டுகொள்ள கூடாதுனால் அப்ப என் பாவம் தொலைஞ்சாலே ஒழிய நடக்காது. உள்ள இருக்கிற வியாதி போனாதான் வெளியில இருக்கிற சிம்டம். சிம்டம்னா வெறும் காட்டி கொடுக்கறதுதான் ஜுரம். வியாதி உள்ள இருக்கு, ஜுரமே வியாதி அல்ல. அப்ப ஜுரம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள வியாதி இருக்கு, அதுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லையோ? அதே போல எல்லாருடைய குற்றமே நம்ம கண்ணப்பட்டு இருக்குனால் அப்ப நம்ம கிட்ட ஏதோ வியாதி இருக்கு. அந்த வியாதியை தீர்த்து கொள்வதற்கு மருந்து வேணும். வாஸ்தவம் அந்த மருந்து பாவத்தை போக்கும் மருந்து. ஒரே வழி இறைவனுடைய திருவடிகளை வேண்டி அவர் நம் பாபத்தை போக்குவதே வழி. என இந்த பாவங்களை நம்மால் பிராயச்சித்தம் தேடி போக்கி கொண்டு விட இயலாது. ஆனா பாவத்தை போக்காது இருந்தோம்னு வச்சுங்க, போய் காவேரியில குளிக்கிறோம். ஐப்பசி மாசம் துலா காவேரி. துலா காவேரியில் நீராடினால் பாபங்கள் தொலைகின்றன. தர்ம காரியத்தை பண்ணா பாவங்கள் தொலையும். பிராயச்சித்தம் தேட தேட பாவங்கள் தொலையும். பெரியோர்கள், சான்றோர்கள், பரம பக்தர்கள் அவர்களுடைய திருவடி தீர்த்தம், அவர்களுடைய பாத தூளி, அந்த பாத தூளி எடுத்து தலையில தடவிண்டாலோ, அவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்தாலோ, அவர்கள் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டாலோ, பகவத் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாலோ ஒன்னொன்னு நாளையும் பாவங்கள் தொலையும். தீர்த்த யாத்திரை போதல், புண்ணியக்ஷேத்திரத்துக்கு செல்லுதல், ஆழ்வார் பாடல்களை கூறுதல், இறைவனுக்கு தொண்டு புரிதல், இறை அடியார்களுக்கு தொண்டு புரிதல், அவர்களுடைய ஸ்ரீ பாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுதல், பகவானை வணங்குதல், அடியார்களை வணங்குதல், இது ஒன்னொண்ணுமே நம்முடைய பாவத்தை போக்கும். எத்தனை வழி இருப்பார்கள். இதுல எதை நாம பின்பற்றினாலும் நம் பாவங்கள் தொலையும். பாவங்கள் தொலைஞ்சிப்படுத்தினா பார்வை தெளிவடையும். தெளிவான பார்வையா இருந்தா அது பாசிட்டிவ் பார்வையாயிடும். இது மத்த பேரிடத்துல இருக்கிற குற்றம் இருக்கட்டும். நமக்கே ஒரு வியாதி வருதுன்னு வச்சுங்க, அப்ப பாசிட்டிவ் திங்கிங் இருந்தா தான் வியாதி குணமாகும். வைத்தியரே சொல்லுவார், பேஷண்ட் கோஆபரேட் பண்ணல. இது என்னது சுவாமி, பேஷண்ட் கூட ஒத்துழைப்பரா? ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா பேஷண்ட் ஒத்துழைக்கணும்னு டாக்டர் எதிர்பார்க்கிறார். பேஷண்ட் ஒத்துழைக்கிறதுனா இதை பண்ணிட்டு சரியா போனோங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்கணும். பேஷண்ட்டுக்கே ஆர்வம் இல்லை, நான் மாட்டுக்கு மருந்து கொடுத்துட்டே இருக்கேன்னால் அது சரியாவே போகாது. ஆர்வம் இல்லாத பேஷண்டா யாரான் இருப்பார்களா? எல்லாருக்குமே வியாதியை போக்கிக்கணும்னு தானே எண்ணம் இருக்கும். இப்ப இந்த பேஷண்ட்ஸை 2 வகையா பிரிச்சிருவோம். ஒண்ணு, நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை போரும், இனிமே இந்த சம்சாரம் எனக்கு பிடிக்கல, நான் புறப்பட்டு வைகுந்தத்தை அடையணும், முக்தி அடையணும், இந்த சம்சாரம் வேண்டாம், என்னை காப்பாற்றவே வேண்டாம், நான் எல்லாம் பார்த்தாச்சு வாழ்ந்தாச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற பேஷண்ட்ஸ் ஒரு வகை. அவர்கள் என்ன புரிந்தே பேசுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் குறை இல்லை, ஒன்றும் கோபமும் இல்லை. நம்ம பார்த்து நிதானமாகவே சொல்லிவிடுவார்கள், எனக்கு வீணா செலவழிச்சு வைத்தியம் பார்க்காதே, எனக்கு ஒண்ணு இனிமே இங்க இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை,
நன்னா செயலோட இருக்கிறச்சே புறப்பட்டு போயிடும். போறோம். இது வரைக்கும் பகவான் நன்னா வச்சார். இனிமே நமக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாரும் செட்டில் ஆயாச்சு, நான் புறப்பட்டு போறேன். இது நியாயமான கோரிக்கை. இப்படி இருக்கிறவாளோட நம்ம ஒண்ணும் பதில் சொல்றதுக்கு இல்லை. இல்ல கண்டிப்பா நீ இருக்கணும்னா அப்படின்னு தெரியுமா அர்த்தம்? நான் இங்க இருந்து கட்டப்படணும்னு நீ சொல்றியா அப்படின்னு திருப்பி கேட்டுட்டார்கள்னால் நம்ம கிட்ட பதிலே கிடையாது. எப்பவுமே ஓஹோன்னு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறச்சே ரிட்டையர் ஆயிடணும்ங்கிற மூலியம் நல்ல ரோரிங் பிராக்டிஸ் இருக்கும். நான் இனிமே வக்கீல் தொழில் பார்க்கல, ரிட்டையர்மெண்ட் விடுவா. ரோரிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒருத்தர், கிரிக்கெட்டோ ஹாக்கியோ நல்ல ஃபார்ம்ல இருக்கார், ரிட்டையர்டுவார். அவரை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவார்? அவன் சுவாமி ஃபார்ம் இழந்து எல்லா பத்திரிகையிலையும் இவர் என்ன ஆடுறாருன்னு எழுதுற வரைக்கும் நான் வச்சுக்கிறதா இல்லை. நன்னா ஆடிட்டு செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கிறச்சேவே ரிட்டையர் ஆயிட்டு போயிடலாம் இல்லையோ. அதே போல சில பேர் சொல்லுவார்கள், நாங்க நன்னாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், போருமே இப்பவே ரிட்டையர் ஆயிடலாம், எனக்கு வீணா வைத்தியம் பார்த்து இருக்க வச்சு அப்புறம் வயசாகி கைகால் முடங்கி போய் உங்களுக்கும் பாரமா நான் இருந்துண்டு வேண்டாமே. இப்படி இருக்கிறவாளை பேசாம விட்டுட வேண்டியதான். ஏன்னா அவர்களோட நம்ம பேசி ஜெயிக்கிறதுக்கு முடியாது. இன்னொரு வகை இருக்கு, அவர்களுக்கு நன்னா இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா நாம எல்லாராலையும் கவனிக்கப்படணும்னால், ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்கணும்னா ஏதோ உடம்பு சொல்லிண்டே இருந்தா தான் எல்லாரும் நம்மை பார்ப்பார்கள்னு அவளுக்கு எண்ணம். உடம்புன்னா சரியா போக்குறதுலதான் நமக்கு எண்ணம் இருக்கணும். ஆனா அது இருக்காது. ஏதான எனக்கு இது இருக்கு அது இருக்கு, இந்த டாக்டர் சொன்னார் அந்த டாக்டர் சொன்னார். பல இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, அவர் உடனே சொல்லுவார் இது கட்டமான வியாதி, குணப்படுத்தணும். வெளியில வந்து நம்ம என்ன தெரியுமா பெருமையா சொல்லிப்போம், எனக்கு வந்திருக்கிற வியாதி 10 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு தான் வருமா, அது எனக்கு மட்டும் வந்திருக்குன்னு வைத்தியர் சொன்னார்னா இதை கேட்டு இப்ப சிரிக்கிறதா அழறதா சொல்லுவோம். 10 லட்சம் பேர்ல நான் ஒருத்தன் தானே கிடைச்சேன், எனக்கு தானே அந்த வியாதி வரணும். அப்படி பார்த்தோம்னா பயமா இருக்கும். இல்ல 10 லட்சம் பேர்ல ஒருத்தருக்குன்னா பிரைஸ் யாருக்கு விழும்? 10 கோடி பேர்ல ஒருத்தருக்கு தான் பிரைஸ் விழும். அப்ப பிரைஸ் விழுந்த மாதிரி எனக்கு வியாதி வந்திருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். இப்படி நினைப்பவர்கள், ஓ நமக்கு பெரிய வியாதி வந்திருக்கு, 10 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு வந்திருக்கு, அப்படி நினைத்தாலே குணப்படுத்தி கொள்ளும் எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா 10 லட்சம் பேர்ல ஒருத்தங்கிற ஸ்டேட்டஸ் போடுமோ இல்லையா, அந்த வியாதியோட இருந்துட்டு இருந்தா தான் நான் எப்பவுமே மில்லியன்ல 1 என்ன சொல்லிக்கலாம். அந்த வியாதி தொலைஞ்சு படுத்துன்னா நான் பல பேர்ல ஒத்தன் ஆகணுமோ இல்லையோ. இப்படி இருக்கிற வாழ்க்கையை நம்மால ஒண்ணும் பேச முடியாது. வைத்தியர் என்ன வைத்தியம் பண்ணாலும் இது சரியில்லை அது சரியில்லை, இவர் என்ன வைத்தியர், எனக்கு உடம்பே ஒண்ணும் இல்லைங்கிறார். நம்ம வைத்தியர்கிட்ட போனா எல்லாம் டெஸ்ட் பண்ணா காத்துன்னு இருக்கும். அந்த டெஸ்ட் ரிசல்ட் வரச்சே உடம்பு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா திருப்திப்படுவோமா? ஆனா சில பேர் இருக்கா, உங்களுக்கே தெரிந்தவர்கள் கூட இருக்கலாம், ஒண்ணுமே இல்லைன்னு விட்டாரே, எனக்கானா படுத்துறதே ஒண்ணும் இல்லைன்னு விட்டார், அப்ப சரியா படுத்துன்னு தெம்பா எழுந்து நடக்கணும் இல்லையோ. அதை பண்ண மாட்டார்கள். இல்ல எனக்கு வலிக்கிறது, அவர் முட்டிய டெஸ்ட் பண்ணார் ஒண்ணும் இல்லைங்கிறார், அநேகமா அவர் ஒழுங்கா சர்டிபிகேட் வாங்கலன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருந்தாகணும். இல்லைன்னா எனக்கு முட்டி வலிக்கிறதேன்னு ஒண்ணும் வலி இல்லையே, நாம மனசுல வலின்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணிவிட்டார் ஒண்ணும் இல்லைன்னா தூக்கி போடணும். அப்ப வியாதின்னு வந்தாலே அதை குணப்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர நாளை சரியாப்படுமா நாளைக்கு சரியாப்படுமான்னு பதறணும். ஏனால் வியாதி வர வர மனசு தளர்ந்து போடும். வியாதிக்காரர்னு முத்திரை குத்திடுவா, நம்மாலேயே நகர முடியாது, நமக்கே தளர்ச்சி வந்துடும். ஆக உடனடியா அதை குணப்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கிறது என்ன வியாதி? 10 லட்சத்துல ஒண்ணு இல்ல, 10 லட்சத்துல இருக்கிற ஒத்தொத்தரிடத்துல இருக்கிற வியாதி பாவம். பாவம்ங்கிற வியாதி பிடிச்சு கொடுத்து இந்த வியாதியை தொலைத்தால் தான் ஜுரம் நீங்கும். ஜுரம் எது? ஒத்தொத்தரை பார்க்கச்சேவா அவ குற்றமே என் மனசுல படுறது பாருங்க, அதுதான் ஜுரம். அந்த ஜுரம் போகணும்னு சொன்னா எனக்கு உள்ள இருக்கிற வியாதி போகணும், அது பாவம். அந்த பாவத்தை போக்குவதற்குத்தான் சரணாகதி பண்ணுகிறோம், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போறோம், தீர்த்த யாத்திரை பண்றோம். இந்த ஒரு இடத்துல நீராடினாலும் செய்தாலும் நம் பாவங்கள் எல்லாம் தொலையும். வேண்டாமே, பாவத்தோடயே இருந்துட்டு போறேன், வியாதியோடயே இருக்கேன், ஜுரத்தோடயே இருந்துட்டு போறேன்னா அப்ப எல்லார்கிட்ட இருக்கிற குற்றம் கண்டப்படுமா? என்ன ஆகும்னா, இப்போ ரோஜா பூ இருக்கு, மல்லிகைப்பூ இருக்கு, தாமரைப்பூ இருக்கு, 3 பூ இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கோமே. தாமரைப்பூ பார்க்கறதுக்கே அதனுடைய ரோஸ் கலர் ரொம்ப நன்னா இருக்கு, அதனுடைய மனம் நன்னா இருக்கும், அது வாஸ்தவம் தான். ஆனா அது தண்டோட இருக்கே சுவாமி, அது எப்படி தலையில வச்சுக்கிறது? நிக்குமா தாமரைப்பூ? அப்ப தாமரைப்பூவினிடத்துல ஒரு நன்மை இருக்கு, வேற சில டிராபேக் இருக்கு, ஷார்ட் கமிங் இருக்கு. அதே மல்லிகைப்பூ சின்னதா இருக்கு, அழகா தொடுக்கலாம். ஏன்னா தாமரைப்பூல மாலை தொடுத்தா தலையில சூடிக்க முடியாது இல்லையா? அது பெருமாளுக்கு வேணா போட முடியுமே தவிர நம்மால தாமரைப்பூ மாலையெல்லாம் போட்டுக்க முடியாது. அதெல்லாம் போட்டுன்னு ரோட்ல போனோம் வேடிக்கையா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவா. அதே மல்லிகைப்பூவை தொடுக்க முடியும், தொடுத்து தலையில வச்சுக்க முடியும். ஆனா
தாமரை பூனுடைய அழகு மல்லிகை பூவுக்கு இல்லையோ இல்லையோ, இதுக்கு ஒரு நல்லது இருந்தது, அதுக்கு ஒரு இடத்துல இருந்தது. ரோஜா பூருக்கு